அதிகாலையில் எழுந்து செபிக்க நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால் ஆண்டவரே அந்த நேரத்தில் முன்னும் பின்னும் ஒரு நொடி கூட தவறாமல் சரியான நேரத்தில் சரியாக எழுப்புவார். இது 100% உண்மை. ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்கள், என்னை அதிகாலையில் இந்த நேரத்திற்கு எழுப்பும் அப்பா என்று கூறி பாருங்கள். ஒரு நாளும் தவறாமல் எழுப்புவார். ஒரு சில நேரங்களில் முன்னதாகவே எழுப்பிவிட்டார் என்றால் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மை முன்னதாக செபிக்க தூண்டுகிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்மை அவருடைய பாதப்படியில் அமர செய்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய ஜெபத்திற்கான நேரம் ஆகவில்லை என்று மீண்டும் தூங்கிவிடக்கூடாது. ஆவியானவர் இது எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். நம்மை எழுப்பும் மணி ஓசை கூட நம்மை எழுப்ப ஒரு நாள் தவறலாம், ஆனால் தேவன் தவறமாட்டார். நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வாசிக்கின்றோம். அதிகாலையில் ஆவிக்குரிய காரியங்களை தேடுவோம், வேத வசனங்களை நாடுவோம், தேவனையே நேசிப்போம், அவருடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருப்போம், தேவனுக்காக காத்திருந்து அவரையே கண்டடைவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.